கதையோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் கிராஸ் சைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. பாட்டி கூட பேசிக்கிட்டே அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னா நம்ம கதையோட ஹீரோ பயங்கரமா அடிபட்டு வராரு. ஹீரோயின் என்ன சொல்லி முழுசா பார்த்து முடிக்க முடியும். ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ் பண்ணிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடையாளமா ஹீரோயின் ஒரு ரிங் போட்டு விடுறாரு. ஹீரோயின் என்ன பண்றானா ஹீரோ பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து ஓடி பாட்டிக்கிட்ட வந்துறா. ஹீரோயின்காக வீட்ல வந்து பாட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து நேரத்துக்கு ஹீரோனோட ஃபேமிலில இருந்து வந்து உங்களை நாங்க நல்லபடியா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வீட்ல இருந்து வந்து ஹீரோயின் கூட்டிட்டு போயிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி. ஹீரோயின் வந்து ஒரு இல்லீகல் டாட்டர். அவளை எதுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்கன்னா ஹீரோயினோட அப்பா பழைய அவரோட உண்மையான பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா. அந்த கேஸ்க்கு வந்து யாராவது உள்ள போலீஸ்க்குள்ள போகணும். அதுக்காக ஹீரோயின் கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயின் வந்து வந்த உடனே அந்த இடத்துல போக ட்ரை பண்றா. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஹீரோயின் போக விடல. பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ அடிச்சிட்டு என்ன சொல்றாங்க உங்க பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நாங்க பாத்துக்கிறோம். மரியாதை ஜெயிலுக்குள்ள போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கட்டி போட்டுட்டு ஹீரோ ஒரு மோதிரம் கொடுத்தாங்க. அந்த மோதிரத்தை ஹீரோனோட சிஸ்டர் வந்து புடிங்கிட்டு ஹீரோயின் வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. போலீஸ்ல பிடிச்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோட கார நேரத்துல வந்து நிக்குது. அந்த ரிங் வச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோட ஆட்கள். அதை வந்து ஹீரோனோட சிஸ்டர் வச்சிருக்கா. அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா நடந்துக்கிட்டு ஹீரோனோட சிஸ்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ஃபியூச்சர் மிஸ்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு வந்து அதிகமான டவுரி கொடுக்குறாங்க. இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஜெயிலுக்குள்ள போனாலியா ஹீரோயின் வெளிய வரா. ஜெயிலுக்குள்ள என்ன நடந்துக்கும்னா ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் ஆயிப்பா. ஹீரோவால 2 பேபிஸ் பிறந்திருக்கும். அந்த பேபிஸ் இறந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க. அந்த பேபியோட சாம்பலை வாங்கிட்டு தான் ஹீரோயின் வந்து ஜெயில இருந்து வெளிய வரா. வெளிய வந்து என்ன பண்றாங்க டைரக்டா அவளோட பாட்டியை தான் பார்க்க போறா. ஹீரோயின் வந்து இங்க வந்ததுனால அவங்க அப்பா நல்லபடியா தான் இருக்கான்னு அந்த பாட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி கேக்குறாங்க உன்னோட அப்பா நல்லபடியா ட்ரீட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நல்லபடியா ட்ரீட் பண்ணாங்க சொல்லி பாட்டிட்ட போய் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பாட்டி யார் நல்லபடியா பாத்துட்டாங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான்.